சென்னை தாம்பரம் அருகே பெண்களின் உள்ளாடைகளை நள்ளிரவில் திருடி வந்த திருடனை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். நீண்ட நாட்களாக பெண்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த சைக்கோ திருடன் சிக்கியது எப்படி? நள்ளிரவில் நோட்டமிடும் சைக்கோ நபர் வீட்டு கொடிகளில் காய போட்டிருக்கும் உள்ளாடைகளை எடுத்துச் செல்லும் காட்சிகள்தான் இவை. வருடக்கணக்கில் வீட்டு பெண்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த நபர் வசமாக சிக்கியது எப்படி? சென்னை தாம்பரத்தை அடுத்த பெருங்களத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக மர்ம நபர் ஒருவர் நள்ளிரவு நேரத்தில் அங்குள்ள வீடுகளை நோட்டமிட்டு வந்துள்ளார். பெண்கள் தனியாக இருக்கும் வீட்டின் சுவரேறி குதித்து ஜன்னலை திறந்து எட்டி பார்ப்பது, கதவை தட்டிவிட்டு வாடி விடுவது என இவரது சேட்டைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துள்ளது. தனியாக வெளியே வரும் பெண்களின் வாயை மூடி பாலியல் தொல்லை தர முயற்சிப்பது போன்ற சைக்கோத்தனமான பாலியல் சீண்டல் வேலைகளிலும் அந்த இளைஞர் ஈடுபட்டு வந்துள்ளார். குறிப்பாக புதுப்பெருங்களத்தூர் புத்தர் நகர், திருவள்ளுவர் நகர், ராமானுஜர் தெரு மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் பெண்கள் துவைத்து காயப்போட்டிருக்கும் அவர்களின் உள்ளாடைகளை திருடிச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதனால் அப்பகுதி பெண்கள் பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது எந்த வீட்டின் வெளியே ஆண்கள் செருப்பு இல்லாமல் பெண்கள் செருப்பு மட்டும் உள்ளதோ அந்த வீட்டின் கதவை தட்டுவது, ஜன்னல்களை திறந்து பார்ப்பது போன்ற சேட்டைகளில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் போலீசார் இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்தி அத்துமீறும் சைக்கோவை கைது செய்ய வேண்டும் என பெருங்களத்தூர் பொதுமக்கள் போலீசாரிடம் தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர். இதேபோன்று கடந்த வருடம் சென்னை கிழக்கு தாம்பரம் மற்றும் ஆதம்பாக்கம் பகுதிகளில் சைக்கோ நபர் ஒருவர் உள்ளாடைகளை திருடி வந்த சம்பவத்தில் தமிழ் பிரபு என்பவரை போலீசார் கைது செய்திருந்தனர். சிறைக்கு சென்ற அந்த இளைஞர் வெளிவந்த பின் மீண்டும் அதே சைக்கோ வேலையை செய்கிறாரோ என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. அவரது செல்போன் எண்ணை வைத்து கண்காணித்ததில் அந்த நபர்தான் தற்போது அத்துமீறலில் ஈடுபட்டு வருகிறார் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். இதையடுத்து பெருங்களத்தூர் பீர்க்கங்காரணை போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கால் டாக்ஸி ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த தமிழ் பிரபுவை கண்டுபிடித்த போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். பகலில் கால் டாக்ஸி ஓட்டுவது, இரவானால் உள்ளாடைகளை திருடுவது என வாழ்ந்து வந்த தமிழ் பிரபுவை போலீசார் விசாரித்த போது அவர் தொடர்ந்து தனது செல்போனில் ஆபாச புகைப்படங்களை பார்த்து வந்தது தெரிய வந்தது. அவரது செல்போனை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். உள்ளாடை திருடன் சிக்கி இருப்பது பெருங்களத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி பெண்களிடையே சற்றே நிம்மதியை ஏற்படுத்தி உள்ளது.